நம்ம மனித சமுதாயத்துக்கு என்னதான் ஆச்சு? இந்த கிறுக்குத்தனம் பண்றவங்களையும் பைத்தியக்காரங்களையும் நீங்க ஏன் இவ்வளவு ரசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நம்மளுடைய முன்னோர்கள்ல கலாமையா இருந்தாரு, நேருஜி, சுபாஷ் சந்திர போஸ், காந்தி தாத்தா, விவேகானந்தர்னு பெரிய பெரிய அறிவாளிகளும் பெரிய பெரிய மேதாவிகளும் இருந்தாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் இவங்களை ரசிச்சாங்க, இவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதன் விளைவா இந்த சமுதாயத்துல சீர்திருத்தங்கள் உருவாச்சு. அவங்கள போலவே நிறைய விஞ்ஞானிகள் உருவானாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயம் ரசிக்கிறது இந்த மாதிரியான பைத்தியக்காரங்களா? நீங்க எல்லாம் அவங்களை கூலா கலாய்க்கிறீங்கன்னு தான் அவங்களுக்கு லைக்ஸ், ஃபாலோஸ் எல்லாம் பயங்கரமா ஏத்தி விட்டு அவங்கள தலைவன் கூப்பிடவும் செய்றீங்க. இதோட விளைவாதான் அவங்க நிறைய இடத்துக்கு சீஃப் கெஸ்டா போறாங்க, தகுதியே இல்லாத இடங்கள்ல மேடை ஏறாங்க, பெரிய பெரிய சேனல்ஸ் அவங்களை இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஏன் ஸ்கூல் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல கூட அவங்களை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்க. நம்ம இவங்களை அசிங்கப்படணும்னு சொல்லி தான் நம்ம இவங்களை ஃபேமஸ் ஆக்கி விட்டோம். ஆனா உண்மையாலுமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இவங்க தலைவர்களா மாறிட்டு இருக்காங்க. இவங்களை பார்க்கற நம்ம சமுதாயத்துல இருக்கிற சின்ன பசங்க சரி இந்த கிறுக்கனுங்க மாதிரி பண்றதுதான் புத்திசாலித்தனம் போல இருக்கு அப்படின்னு அவனுங்கள மாதிரியே பண்றாங்க. லுப்ரோ இன்னைக்கு வேணா இவங்க உங்களுக்கு கிறுக்கங்களா தெரியலாம், ஆனா நம்ம பண்ற தப்பால நாளைக்கு வர நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இவங்கெல்லாம் தான் ரோல் மாடலாவும் தலைவர்களாவும் இருக்க போறாங்க. சோ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். கடுமையான நாட்கள் வலிமையான மக்களை உருவாக்கும். அந்த வலிமையான மக்கள்லாம் சேர்ந்து சுலபமான நாட்களை உருவாக்குவாங்க. அந்த சுலபமான நாட்கள் தான் இந்த மாதிரி கிறுக்கனுங்களை உருவாக்கும். இந்த மாதிரி பைத்தியக்காரங்களும் அவங்களை ரசிக்கிறவங்களும் சேர்ந்து தான் மறுபடியும் கடுமையான நாட்களை உருவாக்குவாங்க. நம்ம தமிழ் சமுதாயத்துல பெரிய பெரிய வீரர்களும் பெரிய பெரிய புரட்சியாளர்களும் இருந்தாங்க. உலகத்துல இருக்கிற மத்த சமுதாயங்கள் நம்மளை ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆனா இப்ப நம்ம இந்த கிறுக்கங்களுக்கு கொடுக்கிற கௌரவத்தால மத்த சமுதாயங்கள் நம்மளை பத்தி சிரிக்க போது மட்டும் எனக்கு நல்லா தெரிய வருது. அண்ட் கைஸ், இதுக்கு இந்த வீடியோ பத்தி நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க. பைத்தியக்காரங்களை போய் ஃபேமஸ் ஆகுங்கப்பா.